இப்போ நந்தி குரு, திருமூலர் குரு கிடையாது. திருமூலர் யார் கிடையாது? குரு கிடையாது. அவர் என்ன பண்ணல, கூப்பிட்டு வச்சு மாணவர்களெல்லாம் கற்று தரல. தான் பெற்ற அனுபவத்தை ஒரு புக்கை கொடுத்துட்டு போயிறாரு. திருமூலர் உட்கார வச்சு நான் இவரு பேர் சொல்லி கொடுத்தேன், எனக்கு இவங்கெல்லாம் மாணவர்கள் சொல்லவே இல்லை. இல்லை அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் புக்கு எழுதிறாரு. நான் நந்தியை சந்தித்தேன். நான் சந்திக்கும் போது எனக்கு கூட சக மாணவர்கள் 8 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு பேரை சொல்கிறாரு. நாங்கள் இந்த மாதிரி படித்தோம். இந்த மாதிரி நான் மழைக்காலம் கடந்து ஒரு பனிக்காலங்களில் போய் அங்கே போய் உபதேசம் வாங்கினேன். அவர் எனக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாரு. இப்படியெல்லாம் பாடம் நடந்தது. இதெல்லாம் நான் கற்றுன்னு வந்தேன். இதெல்லாம் தந்திரங்களாக நீங்கள் செய்யுங்க. இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் குரு இல்லையா? கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவரு குரு கிடையாது, அவருடைய புத்தகம் குரு. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அவர் யார் கிடையாது? குரு கிடையாது. அவருடைய புத்தகம். ஏன் அவர் புத்தகம் குரு? நீ அடையிறதுக்கான விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் வழியாக சொல்லலை, அவர் ஒரு புத்தகம் வழியாக சொல்லிட்டார். ஒரு நூல் வழியாக சொல்கிறார். அவர் சொல்லவும் சொல்கிறாரு, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். ஏன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் குரு மாதிரி என்னால் இருக்க முடியாது.